அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 குரூப் 4க்காக 90 டேஸ் பிளானில் இன்று பார்த்திங்கன்னா டே 6ல் குறில் நெடில் வேறுபாடு, அதில் எழுத்திலக்கணம் என்னங்கிறதையும் சில ஐடியா என்னங்கிறத பார்த்துடலாம். குறில் நெடில் வேறுபாடு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ அவுட் சோர்ஸ் அப்படியெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் படுவீங்க. எழுத்து மற்றும் மாத்திரை அடிப்படை விதிகள் இது ரொம்ப முக்கியம். இதில் குறில் நெடில் வேறுபாடுக்கு முன்பு நம்ம மாத்திரைனா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எழுத்துக்களை நாம் உச்சரிக்கிறதற்கு ஒரு கால அளவு இருக்குது. அதற்கு பெயர் தான் மாத்திரை. ஒரு மாத்திரை அப்படின்னா என்ன? ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடுக்கவோ சொடக்கு போடவோ அந்த ஆகும் கால அளவு தான் ஒரு மாத்திரை. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அ, இ, உ, ஏ, ஓ மற்றும் இதெல்லாம் உயிர்மை குறில். இதையெல்லாம் ஒலிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒலிக்கிறதுக்கு கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் உயிர்மை நெடில். இதையெல்லாம் ஒலிக்கிறதுக்கு கால அளவு 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இக்கு, இங்கு, இச்சிலிருந்து அக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்போ மாத்திரைனா என்ன? ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குரலெழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதில் ஒற்றை கொம்பு வெர்சஸ் இரட்டை கொம்பு இது நமக்கு தெரிஞ்சதான். சே ஒற்றை கொம்பு வந்தால் அது குறில். அது என்னாகும்? இச்சு கூட்டல் ஏ தான் சே. இது மாத்திரை ஒரு மாத்திரை அளவில் சே என்பது ஒலிக்கும். உதாரணம் செய். இதற்கு மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா சேவுக்கு ஒன்று, இயக்கு அரை மாத்திரை 1.5 மாத்திரைன்னு சொல்லுவோம். சே இரட்டை கொம்பு வந்தால் அது நெடில். இது என்னாகும்? இச்சு கூட்டல் ஏ சேன்னு மாறும். மாத்திரை பார்த்திங்கன்னா 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சேய் அப்படின்னா குழந்தை. இந்த சே சொல்கிறப்ப அது என்னாகும்? 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஈக்கு மாத்திரை கேட்டால் அரை மாத்திரை. மொத்தம் சேங்கிறது 2.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதான் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வர்றப்ப எப்படி மாத்திரை அளவில் ஒலிக்குங்கிறக்கு உதாரணங்கள். குறில் நெடில் வேறுபாடுகள் இதில் சில உதாரணங்கள் நம்ம பார்த்துடலாம். மடு, மாடு. மடுன்னா நீர்நிலை அல்லது பொய்கையை குறிக்கும். மாடுன்னா எருது. அதே மாதிரி மாடுக்கு இன்னொரு பொருள் செல்வம் என்ற பொருளும் உண்டு. விடு அப்படின்னா அறிக்கை விடுதல், நீக்குன்னு அர்த்தம். அதே வீடுனா மரவீடு அல்லது தங்கும் இடத்தை குறிக்கும். எடு, ஏடு. எடுன்னா கையால் பற்றுதல், ஏடுனா நூல் அல்லது புத்தகத்தை குறிக்கும். சிறு, சீரு. சிறுன்னா சிறுமை அல்லது சின்னது என பொருள்படும். சீறுதல்னா சீருன்னா பாய்தல் என பொருள்படும். தொடு, தோடு. தொடுன்னா தொடுதல், ஒன்றின் மீது படுதல். தோடுன்னா அணிகலன் அல்லது காதணியை குறிக்கும். கொடு, கோடு. கொடுன்னா தருதல் அல்லது கொடுத்தல் என பொருள்படும். கோடுன்னா நேராக வரைதல் அல்லது கோடு என பொருள்படும். வனம், வானம். வனம்னா காடு, வானம்னா விசும்பு அல்லது ஆகாயத்தை குறிக்கும். மலை, மாலை. மலைனா சிகரம் அல்லது குன்று, மாலைனா சிறுபொழுது அல்லது அந்தி நேரத்தை குறிக்கும். மனம், மானம். இதில் மா. மனம்னா உள்ளம் அல்லது நெஞ்சம், மானம்னா பெருமைக்கேடு அல்லது சுய கௌரவத்தை குறிக்கும். வழி, வாளி. வழினா காற்று, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. வாளினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் வாளியாகும். மரி, மாறி. மரினா இறத்தல், மரித்து போதல். மாறினா மலை, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிலை, சீலை. சிலைனா பிம்பம் வடிவத்தை குறிக்கும். சீலைனா புடவை துணி வகை என பொருள்படும். மண் தலைவன் அரசனை குறிக்கும். மான்னா விலங்கு வகையாகும். பலம், பாலம். பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றை கடக்கும் வழியை குறிக்கும். பொதி, போதி. பொதினா மூட்டை அல்லது சுமையை குறிக்கும். போதினா போதி மரம் அல்லது ஞானம் என பொருள்படும். கரி, காரி. கரினா அடுப்புக்கரி யானையை குறிக்கும். காரினா ஒரு வள்ளல் அல்லது கருப்பு நிறத்தை குறிக்கும். கொல், கோல். கொல்லுனா ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது வாங்குன்னு அர்த்தம். கோல்னா 9 கோள்கள் அல்லது கோல் அப்படின்னா
9 கோள்கள் அல்லது புறங்கூறுதலை குறிக்கும். வெள்ளம் வெள்ளம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இல் வரணும். வெள்ளம் இனிப்பு வெள்ளத்தை குறிக்கும். இந்த வெள்ளம் வர்றப்ப ஓடும் நீரை குறிக்கும். கல் கால் கல்லுனா படிப்பு அல்லது பாறையை குறிக்கும். கால்னா உடல் உறுப்பை குறிக்கும். பணம் பானம் பணம்னா பனைமரம் சார்ந்தது. பானம்னா குடிக்கும் நீர்மம். கண் கான் கண்ணுனா உறுப்பு அல்லது விழி. கான்னா காட்சி அல்லது பார்த்தல் என பொருள்படும். கொடை கோடை கொடைனா ஈகை தானமளிப்பது. கோடை என்பது வெயில் காலத்தை குறிக்கும். கனகம் கானகம் கனகம்னா பொன் தங்கத்தை குறிக்கும். கானகம் என்பது காட்டை குறிக்கும் சொல்லாகும். அரு ஆறு அருன்னா வெட்டுதல் அல்லது நீக்குதல் என பொருள்படும். ஆறுனா நதி அல்லது ஒரு எண் ஆறாம் எண்ணை குறிக்கும். மறி மாறி மறினா தடுத்தல். மாறினா வேறுபடுதல் மாறுவது என பொருள்படும். வரம் வாரம் வரம்னா அருள் இறைவனிடம் பெறுவது. வாரம்னா கிழமை அல்லது 7 நாட்கள் தான் கொண்டது. அந்த கிழமைகளை கொண்டது வாரம் என அழைக்கப்படும். இதில் நம்ம சிம்பிளாக குறில் நெடில் இப்போ பார்த்திங்கன்னா மடு மாடுன்னா என்ன? மடுன்னா நீர்நிலை, மாடுன்னா செல்வம் அல்லது மாடு என்ற பொருள் உண்டுன்னு பார்த்தோம். இது மாதிரி தான் குறில் நெடில் வேறுபாடுகள் எப்படி வருதுன்னு புத்தக வினாக்கள். நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியில் புக் பேக்கில் இருக்கிற வாக்கியங்களை அப்படியே தூக்கி கேட்பாங்க. அதற்கு சரியான விடை வடிவத்தில் நான் கொடுத்துருக்கேன். அமுதன் பால் குடித்தான். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க? பால்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பழைய புக்கில் பார்த்துருக்கலாம். அமுதன் பால் குடித்தான். பல் வராது, ஏன்னா பல்லை குடிக்க முடியாது. தென்றல் பாடம் படித்தால். இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க? பாடம்னு வந்திருக்கும். தென்றல் பாடம் படித்தால் படம் படிக்க முடியாது, பாடம்தான் படிக்க முடியும். சிற்பி சிலை செதுக்கினான். சிலை சீலை சீலைனா புடவை. சிற்பி புடவை நெய்ய மாட்டான், சிலைதான் செதுக்குவான். கடையேழு வள்ளல்கள் ஒருவர் பாரி. அப்போ இதில் எப்படி வந்திருக்கும்? பாரி பரின்னு வந்திருக்கும். கடையேழு வள்ளல்கள் ஒருவர் பாரி. பரினா குதிரையை குறிக்கும். முகிலன் பாட்டி கதை காதை கதை கூறினார். காதைனா சிலப்பதிகாரத்தில் உள்ள காதையை குறிக்கும். இரு சொற்களையும் ஒரே வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இதுவும் நம்ம பார்த்ததான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில். சிலை சீலை சிலையை துணியாலான சீலையால் மறைத்திருக்கிறார்கள். தொடு தோடு காதணியான தோடு அணிந்து கைகளால் அதை தொட்டு பார்த்தால். தொடுது பார்த்தால் அது தவறுதான். மடு மாடு மடுவை நீர்நிலையை கண்ட மாடு ஓடி சென்று நீர் அருந்தியது. வழி வாளி வேகமான வழி காற்றால் அங்கிருந்த வாளி உருண்டது. விடு வீடு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் தன் வீடு நோக்கி சென்றான். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கேள்விக்கு அதுக்கு நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கள் பிறக்கும் ரகசியம். நம்ம உடம்புல இருந்து இயல்பாக வெளிப்படுற காற்று மூலமாக தான் உயிரெழுத்துக்கள் பிறக்குது. உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய 3 எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையிலான 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. மெய்யெழுத்தின் பொருள். மெய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா உடம்பு என்று பொருள். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது. உயிர் மெய்யெழுத்துக்கள் இது கணக்காக கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. இது 216 தான் உயிர் மெய் எழுத்துக்கள். இதே மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில், மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில். இப்போ உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அதே மாதிரி உயிர் குறில் எழுத்துக்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனைங்கிறத கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன குவிஸ் டெஸ்ட்டு போட்டு மாதிரி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஐடியா ஈஸியாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா குறில் நெடில் வேறுபாடெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.